உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு சம்பவத்தை கண்டு ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்றதை விட அது மாதிரி போயிடலாமா நினைச்ச ஒரு விஷயம். தாவூத் தாயி. இந்த மனிதர் யார் நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெறும் 42 தீனார் மட்டும் வைத்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய உணவு முறை எப்படி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நைட் ஒரு ரொட்டி இருக்குன்னா அந்த ரொட்டியுடைய அந்த இந்த காஞ்சது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பிச்சு எடுத்து ஊற போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த ஊற போட்டதெல்லாம் சஹருங்கிற காலையில் நோன்பு வைக்கிறதுக்கு அதை சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்படியே ரொட்டீனை வச்சிருக்காப்புல. இந்த மனிதர் யார் என்னன்னு பார்த்தோம்னா, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி ஹம்சபக். இவங்க ஒரு தடவை வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பெண்ணை கண்டால் கண்கள் 2 மயங்கி இந்த உலகத்தோடு மதிமயங்கி போகக்கூடியதா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கவிதைகளை கண்டு, இந்த உலகத்தோட என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, மறுமையை மட்டுமே இருக்கும், இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துட்டு போறேன், யார் இடத்துலும் நான் எதிர்பார்க்க போவதில்லை, எதையும் நான் நாடி இருக்க போகல, என்னுடைய பிள்ளைகளுடைய காசு எனக்கு வேணாம், என்னுடைய சேர்த்து வச்சிருக்கோம் அவங்களுடைய காசு வேணும், என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அரசர் வீட்டுக்கு வந்தப்ப கூட கதவை திறக்காம அப்படி உங்க காசை 3000 பொற்காசா எடுத்துட்டு போங்க, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு தன்னிடம் இருந்ததை மட்டும் போதும் என்று வாழ்ந்து ஒரு துறவியாக மட்டுமில்லை, இஸ்லாத்து துறவிங்கள் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை அழகான முறையில் ஒரு முன்முறையா வாழ்ந்து இறந்தவர். இதை பற்றி இஸ்லாமிய இலக்கிய கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு.